பாகிஸ்தானுக்கு சொந்தமான சிந்து மாகாணம் இந்தியாவுடன் இணையும் என்று நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்து நதி மற்றும் சிந்து மாகாணம் பற்றி டில்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ராஜ்நாத் சிங் பேசியது. சிந்து பகுதியை சேர்ந்த எந்த இந்துக்களும், குறிப்பாக தனது தலைமுறையை சேர்ந்த ஒருவரும் இந்தியாவிடமிருந்து சிந்து மாகாணம் பிரிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தனது புத்தகம் ஒன்றில் எல்.கே. அத்வானி கூறியுள்ளார். சிந்து பகுதி மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுதும் உள்ள அனைத்து இந்துக்களும் சிந்து நதியை புனித நதியாக கருதுகின்றனர். சிந்து மாகாணத்தில் வசிக்கும் முஸ்லிம்கள் கூட மெக்காவின் ஆபி ஜம்சமை விட சிந்து நதி எந்த விதத்திலும் புனிதம் குறையாதது என்று நினைக்கின்றனர் என்றும் அந்த புத்தகத்தில் அத்வானி கூறியிருக்கிறார். இன்று வேண்டுமானால் சிந்து பகுதி இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பண்பாடு ரீதியாக சிந்து என்றும் இந்தியாவின் ஒரு அங்கம்தான். ஆனால் எல்லைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கே சிந்து மாகாணம் மீண்டும் இந்தியாவுடன் சேரக்கூடும். சிந்துவில் இருக்கும் மக்கள் எப்போதும் நம் மக்கள்தான். அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் நம் மக்கள்தான் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். பாகிஸ்தானில் இப்போது 4 மாகாணங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது சிந்து மாகாணம். 1947 நாடு பிரிக்கப்பட்ட போது இது பாகிஸ்தானுடன் சேர்க்கப்பட்டது. அந்த சிந்து மாகாணம் மீண்டும் இந்தியாவுடன் சேரும் என்று நம் ராணுவ அமைச்சரே கூறியிருப்பதுதான் பரபரப்புக்கு காரணம். கடந்த செப்டம்பர் மாதம்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியும் ராஜ்நாத் சிங் பேசியிருந்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவுக்கு தான் சொந்தம். படிப்படியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் கைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எந்தவித யுத்தமும் இன்றி இது நடக்கிறது. அங்கு வசிக்கும் மக்களே இப்போது இதற்கான கோஷத்தை முன்வைக்க ஆரம்பித்து விட்டனர் என்று சொல்லியிருந்தார். இப்போது சிந்து மாகாணத்தின் பக்கமும் ராஜ்நாத் சிங் கவனம் சென்றிருப்பது பாகிஸ்தானை அதிர வைத்துள்ளது.